நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுகியது என்ற தலைப்பிலே மீண்டுமாக இந்த நாளிலுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாக மறக்கப்பட்ட இயேசு என்ற தலைப்பிலே நாமும் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் எவ்வாறு இயேசு மறந்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று தியானித்திருப்போம். வருடங்களிலே 12 மாதங்கள் இருக்கின்றன. 12 மாதங்களிலே பிப்ரவரி மார்ச் மாதங்களிலே இயேசுவின் பாடுகளை பற்றி தியானிக்க வேண்டிய நாள். ஏப்ரல் மாதங்களிலே உயிர்த்த இயேசுவை தியானிக்க வேண்டிய நாள். மே மாதத்திலே பரிசுத்த ஆவியை பற்றி தியானிக்க வேண்டிய மாதங்கள். ஜூன் மாதத்திலே ஆண்டுடைய திரு இருதயத்தை ஜெபிக்க வேண்டிய மாதங்கள். ஜூலை மாதத்திலே ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பற்றி தியானிக்க வேண்டிய மாதம். மே மாதத்திலே என்னுமாக அன்னை மரியாளுக்கென்று வணக்கம் செலுத்தும் மாதம். அக்டோபர் மாதத்திலே ஜெபமாலை மாதம் என்று பல மாதங்கள் பல்வேறு கருத்துக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகளில் இயேசுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தபசு காலத்திலே 40 நாட்களில் 7 நாட்கள் மட்டும் சிலுவை பாதை செய்வதற்கு, அதுவும் அரை மணி நேரம் செய்வதற்கு எல்லோரும் அழைக்கப்படுகிறார். ஏன் அந்த 40 நாட்களில் சிலுவை பாதைகள் செய்ய திருச்சபையின் அதிகாரிகள் நம்மை வலியுறுத்தக்கூடாது? அவர்கள் சொல்லவில்லை, நாம் ஏன் செய்யக்கூடாது? அவர்கள் சொன்னாதான் செய்யணும்னு தேவையில்லை. நாம் நம்ம அன்பியை தெரிந்து சென்று ஆலயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் திருச்சிலுவை ஆராதனையை செய்யலாம். யாரும் நம்மை தடை செய்ய போவதில்லை. ஏன் நமக்குள் இயேசுக்கென்று இப்படி ஒரு எண்ணங்கள் வருகிறது? இயேசுவை மறந்து கொண்டு நாம் வருகிறோம். நாம் மட்டுமல்ல, திருச்சபை வழிநடத்துவர்களும் இயேசுவை மறந்துவிட்டு வருகிறார்கள். மே மாதங்களிலும் அக்டோபர் மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் ஆதாவுக்குரிய ஜெபமாலையை செல்லுகிறார். ஆலயத்தில் வைத்து சொல்லுகிறார். நல்லது. மக்களை பக்தி முயற்சியில் வளர்ப்பது மிகவும் நல்லது. ஜெபிக்க வைப்பது மிகவும் நல்லது. அதே வேளையில் இயேசு இயேசு மறக்கப்படுகிறார் என்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இயேசு உயிர்த்தெழுந்தபின் உயிர்த்த இயேசுவுக்கும் பரலோகத்துக்கு எழுந்தக்கூடிய இயேசுக்கும் என்ன செய்கிறோம்? நாம் 2A 2C என்பது கடன் திருப்பலி. 2A என்றால் அசென்ஷன் அசம்ஷன். இயேசு பரலோகத்துக்கு பொழுது அன்னை மரியாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2C கார்பஸ் கிறிஸ்டி அண்ட் கிறிஸ்துமஸ். கார்பஸ் கிறிஸ்டி திரு ரத்தத்துக்கு உள்ள திருநாள். இதெல்லாம் கடன் திருநாட்கள். ஆகஸ்ட் 15 கிறிஸ்துமஸும் பர்டிகுலர் தேதி வருவதனாலே அதை யாரும் மறப்பதில்லை. ஆனால் திருச்சபையானது எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அசென்ஷன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், பரலோகத்துக்கு சென்ற நாளையும் திருதயத்தின் திருநாளையும் ஞாயிற்றுக்கிழமை வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை வைத்தனால் இன்றைக்கு எல்லோரும் அதை மறந்து போய்விட்டார். அப்படி ஒரு திருவிழா இருப்பது என்பதற்கு பல கத்தோலிக்க மக்களுக்கு தெரிந்திருக்க முடியாது. ஏனெனில் அதை பற்றிய முக்கியத்துவத்தை யாரும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் திரியதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஜூன் மாதத்தில் ஏன் தினந்தோறும் இயேசுவின் திரியிறத பிரார்த்தனையும் ஜெபமாலையும் ஆலயங்கள் சொல்லப்படுவதில்லை? ஏன் மக்களை அழைப்பதில்லை? மக்கள் ஏன் சென்று சொல்வது கிடையாது? இயேசு மறக்கப்படுகிறாரா? கார்பஸ் கிறிஸ்டி திருதயத்தினாலே காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தெய்வீனர்களை எழுந்தேற்றம் செய்து வைத்து தொடர்ந்து ஆராதனை நடத்துவது வழக்கம். அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டது. ஏன்? இயேசுவை மறந்து விட்டோமா? அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அந்த மாதம் முழுவதும் அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார். நாம் எந்த அளவுக்கு நற்கரணை ஆராதனையை அந்த மாதத்தில் செய்கிறோம்? தலைவெள்ளிக்கிழமை செய்வதோடு சரி, அது எல்லா மாதத்திலும் செய்வது. ஆனால் இயேசுவின் சரீரத்தை நாம் மறந்து இயேசுவை மறந்து கொண்டு சென்று கொண்டது. இந்த நிலை நீடித்தால் கண்டிப்பாக நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் சொன்னது போல நற்கருணை நாதர் ஓரங்கட்டப்படுகிறார். நற்கருணை நாதரை அவசியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவை மறந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பேருக்காக இயேசு என்று சொல்லிக்கொண்டு நாம் இயேசு விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். உன்னதமான தேவன் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்திய அந்த இயேசுவை மறப்பது சரிதானா? நியாயம்தானா? உங்களை நான் கேட்கிறேன். நீங்கள் உடனே எங்கள் சாமியார் சொல்லலை, சிஸ்டர் சொல்லலை, பங்கு சாமியார் அவர்களுமே தப்பே போடாதீங்க. அவர்கள் வழிகாட்டிகள் தான், வழி துணைகள் கிடையாது. இதை செய்ய வேண்டியது நீங்களும் நானும் தான். எனவே இந்த நாட்களிலிருந்து இனி வரும் மாதங்களில் இயேசுவின் திருச்சரீரத்தை தற்கும் ரத்தத்துக்கு ஒரு மரியாதையை நாம் கொடுப்போம். அந்த பக்தி முயற்சியை ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் இன்னுமாக பாடுகளை தியானிக்கும் சிலுவை பாதைகளை பிப்ரவரி மார்ச் மாதத்திலும் கண்டிப்பாக செய்ய ஒரு உறுதி எடுப்போம். இயேசு மறக்காமல் இருக்கப்பட இந்த திருச்சபை இயேசு மறந்து விடாமல் இருக்க இறைமக்களாகிய நாம் இதை செய்வோம். இயேசுக்கு நன்றி. இயேசுக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு காணொலியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இயேசுக்கு புகழ். நன்றி.